லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறீங்களா? அப்ப இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா கேளுங்க. சின்ன ஸ்டோரி பெரிய இன்ஸ்பிரேஷனோட 63வது கதை. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிக்கு நம்ம பேஜ் கூட இணைந்திருங்க. ஒரு ஃபிளைட் ஒண்ணு நடுவான்ல பறந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்ஜின் கோளாறு ஆயிடுது, கட்டுப்பாட்டை இழந்து கிராஷ் ஆகி ஒரு பெரிய பாலைவனத்துல விழுந்துருது. அண்ட் அந்த ஃபிளைட்ல இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பிச்சிருக்காரு. பெரிய பாலைவனம், தண்ணீர் இல்ல, சாப்பாடு இல்ல. முதல் நாள மேனேஜ் பண்ணிட்டாரு. அண்ட் இரண்டாவது நாள் ஆல்மோஸ்ட் அவரோட உயிர் போகக்கூடிய நேரம் அவர் கண்ணுல ஒரு பெரிய ஹேண்ட் பம்ப் ஒண்ணு தட்டுப்படுது. அண்ட் அந்த ஹேண்ட் பம்ப் அடிக்கிற அளவுக்கு அவர் உடம்புல வலிமே இல்லை. ஆனா கஷ்டப்பட்டு அந்த ஹேண்ட் பம்ப் அடிக்கிறாரு. பட் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அதுல இருந்து வரல. உடைஞ்சு போய் அந்த பம்பு கிட்ட உட்கார்ந்து இருக்கும்போது அவர் கண்ணுல ஒரு விஷயம் தெரியுது. என்ன தெரியுது தெரியுமா? ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணீர் தெரியுது. அதுல ஒரு நோட் ஒண்ணு எழுதி இருக்குது. இந்த தண்ணியை ஊத்துனா அந்த பம்புல இருந்து நிறைய தண்ணீர் வரும் அப்படின்னு. கிடைச்சதே கொஞ்சம் தண்ணி தான். இதையும் நம்ம ஊத்தி மறுபடியும் பம்புல இருந்து தண்ணி வரலன்னா என்ன பண்றது? இதை குடிக்கையா இல்ல பம்புல ஊத்தையான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஃபைனலா அந்த தண்ணியை பம்புக்குள்ள ஊத்துறாரு. முதல் தடவை அடிக்கிறாரு, தண்ணீர் வரல. இரண்டாவது தடவை அடிக்கிறாரு, அப்பவும் தண்ணீர் வரல. அண்ட் மூணாவது தடவை அடிக்கும்போது அந்த பம்புல இருந்து அதிகப்படியான தண்ணீர் வருது. அதை குடிச்சு தன்னோட லைஃப் வந்து சேவ் பண்றாரு. அண்ட் நம்ம லைஃப்லயும் இதே மாதிரி தான் பல நேரங்கள்ல இதுதான் வந்து லாஸ்ட் சான்ஸ், ரொம்ப சேஃபா யூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணும். பட் வெற்றிங்கிறது ரிஸ்க் எடுத்தா தானே கிடைக்கும். நம்மளை நம்பி நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் தான் நம்ம லைஃபையும் சேவ் பண்ணும், நம்மளுக்கு வெற்றியையும் தரும். ஸோ பயப்படாம ரிஸ்க் எடுங்க. அண்ட் இந்த ஸ்டோரியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.